இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இடியென ஒரு செய்தி எங்கள் தலையிலே விழுந்தது. அதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தோழர் நல்லகண்ணு அவருடைய இறப்பு செய்தி. தோழர் நல்லகண்ணு அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு மிக உயர்ந்த நல்ல நடைமுறைகளை கொண்ட எளிமையான ஒரு தோழர். அவர் தமிழகத்தின் தென்கோடியில் இருக்கிற தூத்துக்குடிக்கு அருகாமையில் இருக்கிற ஸ்ரீ வைகுண்டத்திலே 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி பிறந்தார். அவருடைய பிறப்பு என்பதே கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு நெருக்கத்தை காட்டியது. ஏனென்று சொன்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கியது அதே தேதியில் தான். அந்த தேதியில் பிறந்த அவர் அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பல்வேறு போராட்டங்கள், குறிப்பாக அவர் ஸ்ரீ வைகுண்டம் பகுதியில் தீண்டாமைக்கு எதிராக தன்னுடைய போராட்ட களத்திலே குதித்தவர். ஒரு கிளை செயலாளராக அவருடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி தேசிய தலைமை வரைக்கும் உயர்ந்து இன்றைக்கு நமக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு பாடமாகவே விளங்கியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு பாடம். பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்தியாவிலே இருக்கிறது, உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆனால் அரசியல் கட்சியில் சின்ன சின்ன பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் கூட பந்தாவாக அரசியல் செய்கிற இந்த காலத்தில் கடைசி வரை எளிமையிலே வாழ்ந்து ஒரு 4 முழ வேட்டி, ஒரு அரக்கை சட்டை, தோளிலே ஒரு வெள்ளை துண்டு, அதிலே ஒரு சிகப்பு கோடு, அதுதான் அவருடைய அடையாளம். அவருக்கு மீசை இல்லை. ஏனென்று சொன்னால் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அவரை அன்றைய அரசு கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள். அப்போது அவரோடு பல தோழர்கள் தலைமறைவாக இருந்தார்கள். அந்த தலைமறைவில் இருந்த தோழர்களை காட்டி கொடுக்க சொல்லி நல்லகண்ணு அவர்களை அடித்து துன்புறுத்திய போதும் அவர் யாரையும் காட்டி கொடுக்கவில்லை. அதற்காக அவரை அடித்து மிதித்து அவருடைய மீசை மயிரை ஒவ்வொன்றாக பிடுங்கி அவரை துன்புறுத்தினார்கள். அப்போது கூட அவர் யாரையும் காட்டி கொடுக்கவில்லை. அன்றைக்கு பிடுங்கப்பட்ட அந்த மீசை இந்தியாவில் தொழிலாளி வர்க்கம் என்றைக்கு ஆட்சிக்கு வருகிறதோ அதற்கு பிறகுதான் மீசை வைப்பேனுங்கிற சபதத்தோடு அந்த மீசை வைக்கிறதை நிறுத்திவிட்டார். அவர் போராட்ட களத்தில் தீவிரமாக இருப்பார். பார்ப்பதற்கு சாதுவாக சாதாரணமாக இருக்கிற அந்த தோழர்களுக்கு கட்சிக்கு இடையூறு வருகிற போது, போராட்ட களத்தில் இருக்கிற போது அவருடைய வேகம் என்பதும் விவேகம் என்பதும் தனித்துவமாக தெரியும். அவர் பேசுகிற போது மற்ற தலைவர்களைப் போல உரத்த குரலில் வேக நடை இருக்காது. ஆனால் கருத்துக்கள் மென்மையாக எடுத்து வைக்கப்படும். அவருடைய போராட்டம் என்பது தீண்டாமைக்கு எதிராக இருந்திருக்கிறது. நில சுவாந்தாரர்களுக்கு எதிராக போராட்ட களத்தில் நின்றிருக்கிறார். அதே போல உழைக்கும் மக்களுக்கு எந்தெந்த வகையிலே துன்பங்கள் வருகிறதோ அந்த துன்பங்களை எல்லாம் எதிர்த்து போராடி இருக்கிறார். கடைசி காலத்தில் மணல் கொள்ளை எதிர்த்து போராடி இருக்கிறார். நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் பூதலூர் ஒன்றியத்தில் அங்கே காற்றாட்டத்தில் லாரியில் மணல்களை அள்ளுகிற போது அதில் அதை தடுப்பதற்கான ஒரு போராட்டத்தை தஞ்சை மாவட்டத்திலே வடிவமைத்திருந்தோம். அந்த போராட்டத்திற்கு நேரிலே வந்து கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்தார். அதிலே நாமெல்லாம் பங்கு பெற்றோம். அதே போல தம் மாநிலம் முழுவதும் போராட்டம். இறுதியாக அந்த கோரிக்கைக்காக அவரே உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அவரே நேரடியாக வாதாடி அதிலே வெற்றியும் பெற்று தந்தார்கள். அப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய வாழ்க்கை முறையில் ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய போராட்டம் என்பது இருக்கும். அதே போல அவர் பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கிறார். முதலிலே கிளை செயலாளராக தொடங்கி அதற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டத்துடைய விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர், விவசாய தொழிலாளர் சங்கத்துடைய பொறுப்பு,
விவசாய சங்கத்தில் 5 ஆண்டுகள் மாநில செயலாளராக, அதற்கு பிறகு 20 ஆண்டுகள் விவசாய தொழிலாளர்களுடைய மாநில செயலாளர், அதன் பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் 3 முறை மாநில செயலாளர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் 2 முறைக்கு மேல் யாரும் மாநில செயலாளர் பொறுப்பிலே இருந்ததில்லை. ஆனால் தோழர் நல்லகண் அவர்கள் 3 முறை இருந்தார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் போட்டி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளே சாமர விதிகளின்படி பொறுப்பு தேர்ந்தெடுக்கிற போது சில போட்டிகளும் வரும். போட்டி வந்து ஓட்டெடுப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் 2 முறை. நல்லகண் அவர்களை அவருடைய செயல்பாட்டையும் அவருடைய நடைமுறைகளையும் பார்த்து கட்சி தோழர்கள் அவரே தொடரட்டும் என்கிற அடிப்படையில் 3 முறை மாநில செயலராக தேர்வு செய்தார்கள். அந்த 3 முறையும் கட்சியை முறையாக ஒழுங்காக நடைமுறைப்படுத்தி கொண்டு சென்றார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி என்றாலே அது தொழிலாளிகளுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் விவசாய தொழிலாளர்களுக்காகவும் போராடி உழைக்கின்ற மக்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவதற்கான அந்த கொள்கை அடிப்படையிலே இயங்குவதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி போராட்ட களத்திற்கு கொண்டு சென்று பல்வேறு சாதனைகளை நிகழ்த்துவதற்கு கொண்டு சென்றார் என்பதை நாம் இந்த கட்டத்திலே நினைவு கூற வேண்டும். அவர் இந்த போராட்ட களத்தில் இருக்கிற போது, தேர்தல் என்று வருகிற போது அவருக்கும் சில வாய்ப்புகள் கிடைத்தது. 3 முறை தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் மக்கள் அவரை வெற்றி பெற செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற, தமிழகம் முழுவதும் இருக்கிற மக்களின் மனதை வென்று மிகப்பெரிய தலைவராக உயர்ந்திருக்கிறார். இந்த இறுதிச் சடங்கிலே நேற்றைய தினம் பார்க்கிற போது தமிழகத்திலே இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்பட இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கண்ணீரோடு காத்திருந்த காட்சியை பார்த்தோம். அப்படி மிகச்சிறந்த அரசியல் தலைவர் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று இன்றைக்கு உழைக்கும் மக்களின் உன்னத தலைவராக தொழிலாளி மக்களுடைய மனதிலே அவர் வீற்றிருக்கிறார் என்பதை இந்த தருணத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறோம். அவர் போராட்ட களத்திலே நிற்கிற போது அவரோடு சேர்ந்திருந்து போராட்டி வெற்றி பெறுகிற அந்த பல்வேறு கோரிக்கைகள் வெற்றி பெறப்பட்டிருக்கிறது. விவசாய தொழிலாளர்களுக்கு இன்று பல்வேறு சலுகைகள் வந்திருக்கிறது. இந்த சலுகையெல்லாம் எப்படி கிடைத்தது? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விவசாயிகள் சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம், இந்த கட்சிகள் போராட்டம் நடத்தி தான் கிடைத்தது. இன்றைக்கு இருக்கிற தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அந்த திட்டம் என்பது கம்யூனிஸ்ட் கட்சி குரல் கொடுத்ததின் அடிப்படையிலே தான் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் ஆட்சி அது கொண்டு வந்தது. அதே போல பல்வேறு திட்டங்களை நாம் சொல்லலாம். இன்றைக்கும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள், ஜமீன்தார்கள், மிராசார்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தினமும் நாம் இன்றைக்கும் குடிசை இல்லாத வீடுகள் இருக்கிறது. இன்றைக்கும் விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்கவில்லை. இன்றைக்கும் தொழிலாளர்களுக்கு போதுமான சம்பளம் இல்லை. அவர்களுக்கான பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அதற்கு போராட்ட களத்தில் ஒவ்வொரு நாளும் கம்யூனிஸ்டுகள் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தோழர் ஆரோக்கிய அவர்கள் அந்த போராட்ட களங்களிலெல்லாம் நேரடியாக நின்று வெற்றி பெற்றவர் என்பதும், நாம் அவருடைய அந்த எளிமை என்பதுதான் அவருக்கு இருக்கிற மிகச்சிறப்பு. அவருடைய குடும்பம் என்பது இன்றைக்கும் அவருடைய மகள் வீட்டிலே தான் தங்கியிருந்தார். அவருக்கு 2 மகள்கள். ஒரு மகள் வீட்டில் சொந்த வீடு இல்லை, சொந்த கார் இல்லை, சொந்தமாக எதுவுமே இல்லை. ஆனால் அவரை தமிழக அரசு பாராட்டி அவருக்கு தகைசால் தமிழர் என்கிற விருதை கொடுத்து 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுத்தார்கள். உடனடியாக தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்து அதை அந்த 10 லட்சத்தோடு வைத்து தமிழக முதல்வர் ஸ்டாலினுடைய கையிலேயே கொடுத்து, இதை நீங்கள் உங்களுடைய முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார்கள். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு 80வது பிறந்த நாள் வருகிற போது அவரை சிறப்பிக்க வேண்டும், சிறப்பு படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் எல்லாம் நிதி திரட்டி
1 கோடி ரூபாய் பணத்தை நிதியாக அவரிடத்திலே கொடுத்தார். அந்த பணத்தையும் கட்சி நிதிக்கு வைத்துக் கொள்ளுங்கள், கட்சிக்கு அலுவலகம் மாநிலத்திலே பாலன் இல்லம் கட்டி கொண்டிருக்கிறார்கள், அதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று திருப்பி கொடுத்து விட்டார்கள். அதே போல அவருக்கு ஒரு கார் வழங்கப்பட்டது. கட்சியின் மூலமாக சென்னையில் மிகப்பெரிய விழாவை நடத்தி அந்த விழாவில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களை அழைத்து அவர் கையால் கார் சாவியை கொடுத்தார்கள். அன்றைக்கு கலைஞர் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசுகிற போதே சொன்னார், கம்யூனிஸ்டுகள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டீர்கள், ஆனால் இவருக்கு 80 வயதாகிவிட்டது, அந்த கார் அவருடைய பயன்பாட்டுக்கு மட்டுமே இருக்க வேண்டும், நீங்கள் கொடுப்பதை போல் கொடுத்துவிட்டு திரும்ப கட்சிக்கு வேண்டும் என்று வாங்கி விடாதீர்கள் என்று அந்த மேடையில் பேசினார். நானும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். ஆனால் என்ன இங்கே நடந்தது தெரியுமா? சாவியை வாங்கிய உடனேயே அன்றைய மாநில செயலாளர் தோழர் தாப்பாண்டியன் அவர் கையிலே அந்த சாவியை கொடுத்து கட்சி பணிக்கு இந்த காரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விட்டு போய்விட்டார். பொருளாசை என்பது அவர்கள் கிடையாது. இன்றைக்கும் அவர் இறக்கிற போது வங்கி கணக்கிலே பார்த்தால் அவர் வங்கி கணக்கில் வெறும் 500 ரூபாய் இருக்கிறது. அவருக்கு தனியாக சொத்து இல்லை. அரசு அவருக்கு ஒரு வீடு ஒதுக்கி கொடுத்தது. அந்த வீட்டையும் அவர் எனக்கு வேண்டாம், வேறு யாருக்காவது கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு மகளுடைய வீட்டில் தங்கியிருந்து இன்றைக்கு அவர் இறந்ததுக்கு பிறகு கூட அவர் சொந்த வீடு இல்லாதனால் கட்சி அலுவலகம்தான் அவருக்கு வீடு. சென்னையிலே டி நகரில் இருக்கிற பாலன் நிலத்தில் அவருடைய உடல் அங்கே மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அவருடைய உடல் என்பது மருத்துவ மாணவர்கள் பரிசோதனைக்காக என்னை இங்கே ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு சென்னையில் மருத்துவ மாணவக் கல்லூரிக்கு நேற்று அவருடைய உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இறந்த பிறகும் கூட தன்னுடைய உடல் மக்களுக்காக பயன்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர் அதை ஒப்படைக்க சொன்னார். அதே போலதான் நம் கம்யூனிஸ்ட் தலைவர் ஏஎம் கோபு தொழிற்சங்க தலைவர் அவரும் அது மாதிரி ஒப்படைத்தார். அப்படிப்பட்ட நல்ல குணங்கள், நல்ல செயல்கள், போராட்ட களத்தில் நிற்பது, கொள்கைகளை முன்னெடுத்து செல்வது என்கிற அந்த நிலை இருக்கிறது. இவர் வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் மத்தியில் இவரை அவர்கள் பாடமாக எடுத்துக்கொண்டு அவரை போல செயல்படுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அவர் 100 வயதை கடந்து 101வது வயதை அடியெடுத்து வைத்த போதும் இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள் நம்மோடு வாழ மாட்டாரா என்கிற அந்த எண்ணம் தான். ஏனென்று சொன்னால் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சு, நடைமுறை இவை அனைத்துமே தமிழகத்தில் இருக்கிற உழைக்கிற மக்களுக்கு தேவை என்கிற அடிப்படையிலே தான் அந்த எண்ணம் நமக்கு உருவாகிறது. தோழர் நல்லகன் அவர்கள் தமிழகத்தின் தென்கோடியில் இருக்கிற தூத்துக்குடி அருகாமையில் இருக்கிற சி வைகுண்டத்தில் 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி பிறந்தார். ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தார். அவருடைய பிறந்த தேதியிலே தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவிலே தொடங்கப்பட்டது. கான்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நம்முடைய தமிழகத்தை சார்ந்த சிங்காரவேலு செட்டியாருடைய தலைமையிலே தான் கான்பூரில் தொடங்கியது. தோழர் நல்லகன் அவர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அன்றைக்கே ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் அங்கே படிக்கிற போது அவர் படித்த பள்ளியினுடைய ஆசிரியர் பலவேசம் செட்டியார், அவர் இடதுசாரி கொள்கைகள், கம்யூனிஸ்ட் கொள்கைகள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். மார்க்சிய புத்தகங்களை அடிக்கடி படிக்கக்கூடியவர். அந்த மார்க்சிய புத்தகங்களை பள்ளியில் இருக்கிற போது தோழர் நல்லகன் அவர்களுக்கு அந்த ஆசிரியர் பரிசீலித்து அந்த புத்தகங்களை படிக்கிற போது தான் அவருக்கு கம்யூனிஸ்ட் கொள்கையின் பால் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு கம்யூனிஸ்ட் கொள்கையோடு இணைந்து சென்றார். அது மட்டுமல்லாமல் இயல்பிலேயே அவருக்கு மக்களை பிளவுபடுத்தி பார்க்கிற நோக்கங்கள் இல்லை. ஏனென்று சொன்னால்
அவரோடு அங்கே படித்த ஒரு ஆதிதிராவிட மாணவரை மற்றவர்கள் மதிக்கவில்லை என்பதற்காகவே மிகப்பெரிய போராட்ட களத்தில் மாணவராக இருந்த போதே அவர் இறங்கி போராடியவர். அதற்கு பின்னாலே தான் அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் கட்சி கிளை தொடங்கி அவர் 17வது வயதில் அதனுடைய கிளை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சி பணிகளில் ஈடுபட்டார். ஆனால் கட்சி பணிகளோடு படிப்பும் தொடர்ந்தது. அவர் இன்டர்மீடியட் வரைக்கும் படித்தார். இன்டர்மீடியட் படித்து கொண்டிருந்த காலத்திலே தான் அவருக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துடைய மாவட்ட குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாவட்ட குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே தன்னுடைய படிப்பை நிறுத்திவிட்டு முழு நேர அரசியல் ஊழியராக முழு நேரம் கட்சி பணியாற்றுகிற அந்த பணியிலே ஈடுபட்டார். அவருக்கு அன்றைக்கு 50 ரூபாய் கட்சியிலிருந்து மாதம் 50 ரூபாய் அவருக்கு டீ, அதாவது பயணப்படி என்கிற பெயரிலே வழங்குவார்கள். அந்த 50 ரூபாய் வைத்து கொண்டு தான் அவர் கட்சி பணியாற்ற வேண்டும். ஏதாவது வெளியிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு சைக்கிள் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு, அன்றைக்கு சைக்கிள் தான், அப்போதெல்லாம் கிராமங்களுக்கு சென்று தோழர்களை சந்தித்து அவர்களை பிரச்சனையை கேட்டிருந்து அவர்களை கட்சியிலே சேர்ப்பதற்கு சென்று பார்ப்பதற்கான வாகனம் சைக்கிள். அந்த சைக்கிளை வாடகைக்கு எடுத்து செல்வார். அவருக்கு கொடுக்கிற அந்த பணம் என்பது அந்த வாடகைக்கு பயன்படும். அங்கே செல்லுகிற தோழர்கள் வீட்டிலேயே உணவு அருந்துவது. அது எந்த ஜாதி, மதம், இனம், இந்த பாகுபாடு என்பது அவருக்கும் இல்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இல்லை. எல்லோரும் சமம் என்பதுதான் இந்த பொது உடைமை கட்சியுடைய கொள்கை. அதை அவர் முழுமையாக கடைப்பிடித்தார். அது ஆதிதிராவிட வீடாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிசையில் வாடுகிற அழுக்கு படிந்த முகங்களாக இருக்கிற விவசாய தொழிலாளர்கள வீடாக இருந்தாலும் சரி, அவர்கள் வீடுகளுக்கெல்லாம் சென்று அவர்களை சந்தித்து அவர்கள் மத்தியிலே மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்து சொல்லி அவர்களை இயக்கத்தில் கட்சி அமைப்புகளிலே சேர்க்கிற அந்த பணியில் ஈடுபட்டார். அவருடைய செயல்பாடு என்பதுதான் அவரை கட்சி பதவிகளுக்கு மேலும் மேலும் உயர்த்தியது. அவர் தொடர்ந்து விவசாயிகள் சங்கத்தில் ஒரு 5 ஆண்டு மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின்னால் விவசாய தொழிலாளர் சங்கத்துடைய மாநில செயலாளராக 20 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். அதன் பின்னாலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏறக்குறைய 12 ஆண்டுகள் மாநில செயலாளராக பணியாற்றினார். அன்றைக்கு கட்சிக்குள்ளே இருந்த தலைவர்கள் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு போட்டி இல்லாமல் 3 முறை தேர்ந்தெடுத்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி விதிகளின்படி 2 முறைதான் ஒருவர் மாநில செயலராக இருக்கலாம். இங்கே தனிநபர் அரசியல் இன்றைக்கு நிறைய நடக்கிறது. ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு அவர் மூலமாகத்தான் கட்சி நடக்கும். ஆனால் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை மாநாடு நடத்தப்பட்டு அந்த மாநாட்டிலே அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தால் அவரை மீண்டும் கொண்டு வருவது, இல்லை என்று சொன்னால் வேறு நபர்களை மாற்றுவது என்கிற நடைமுறை இன்றைக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் அவர் 3 முறை கொண்டு வரப்பட்டார். போட்டியில்லாதனால் அவருக்கு பின்னாலே தான் தோழர் தாப்பாண்டியன் அவர்கள் மாநில செயலாளராக வந்தார். ஆக கம்யூனிஸ்ட் கொள்கையின் அந்த பிடிப்பின் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அனைத்து பிரச்சனைகளும் தலையிட்டு போராடியவர். இந்திய விடுதலை போராட்டத்திலே பங்கு பெற்று அவ்விடுதலை போராட்டத்தின் மூலமாக எழுச்சி ஏற்படுத்தியவர். அதே போல விவசாயிகள் போராட்டம், விவசாயிகளுக்கு அன்றைக்கு நில உச்சவரம்பு சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தினோம். அன்றைக்கு இந்தியா பூராவும் இந்தியா முழுவதுமே பண்ணையார்கள், மிராசார்கள் இடத்திலே தான் நிலங்கள் இருந்தது. உழுபவனுக்கு நிலம் சொந்தம் என்கிற போராட்டத்தை நடத்திதான் அந்த நில சுகாதார இடத்திலிருந்து உழுகிறவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கு நிலத்தை பங்கிட்டு கொடுப்பதற்கு போராடி அந்த சட்டத்தை நிறைவேற்ற வைத்தது கம்யூனிஸ்ட் கட்சி. இங்கே நம்முடைய தஞ்சை மாவட்டத்திலும் கீழத்தஞ்சையில் அந்த போராட்டம் தோழர் சீனிவாச ராவ் அவருடைய தலைமையிலே நடந்தது. அந்த சீனிவாச ராவ் தலைமையிலே நடந்த போராட்டத்திலும் தோழர் நல்லகணவர்கள் தங்களுடைய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள். அதே போல தமிழகம் முழுவதும், அதே போல நம்முடைய தமிழகத்தில் தீண்டாமை என்பது
பெரிய வியாதியாக இருக்கிறது. இன்றைக்கும் சில ஊர்களில் இருக்கிறது. அந்த தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது. அதில் அந்த பகுதியிலே தோழர் நல்லகண்ணு அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி இன்றைக்கு அந்த தீண்டாமை ஒழிக்கப்பட்டு அதற்கான பாதுகாப்பு சட்டங்கள் என்பது நிறைய வந்திருக்கிறது. ஆதிதிராவிட மக்களுக்கு சலுகைகளும் நிறைய கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது தோழர் நல்லகண்ணு தலைமையில் நடத்தப்பட்ட போராட்டம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் போராட்டம் பெற்று தந்த உரிமையை. அதே போல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த கனிம வலை கொள்ளை இருக்கிறது, அதை சொல்லவே முடியாது. மலைகளை உடைத்து அள்ளிக்கொண்டு போகிறார்கள். நிலக்கரி திருட்டு, யார் இதையெல்லாம் செய்வது? இன்றைக்கு இது பல்வேறு கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நிலத்துக்கு கீழே இருக்கிற அந்த நிலக்கரி, இன்னும் பல்வேறு பொருட்களை எல்லாம் திருடுகிற கும்பல் ஆந்திராவிலிருந்து தமிழகத்திலே வந்து நம்முடைய தஞ்சை பகுதியிலே கூட இன்றைக்கு ஆழ்குழாய் கிணறுகள் 5000 அடி 10,000 அடி, இங்கே பக்கத்தில் இருக்கிற நெடுவாசல் கிராமத்திலே மீத்தேன் எரிவாயு எடுக்கிறேன் என்று சொல்லி அதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதை தடுப்பதற்கான போராட்டங்கள் அந்த கிராம மக்கள் நடத்தி அதற்கும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டங்கள் நடத்தினோம். அந்த போராட்டத்திற்கும் தோழர் நல்லகண்ணுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரியது. இப்படி எங்கெல்லாம் மக்கள் துன்பப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் துயரப்படுகிறார்களோ, யாருக்கெல்லாம் ஆட்சியாளரிடமிருந்தும் மிராசாரிடமிருந்தும் பண்ணையாரிடமிருந்தும் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் அவர்கள் மத்தியிலிருந்தும் வருகிற அந்த கொடுமைக்கு எதிராக போராட்ட களத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கும். அவர் பொறுப்பில் இருந்த காலத்தில் அவர் தலைமையேற்று பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பொறுப்பு மாநில செயலாளர் இல்லாவிட்டாலும் இன்றைக்கு தேசிய குழுவிலே இருந்தார். அப்போதுதான் இந்த மணல் கொள்ளை, அந்த மணல் கொள்ளையை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம், குறிப்பாக தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளையடித்தவர்களை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவரே வாதாடி இன்றைக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் மணலை அள்ளக்கூடாது, கனிம வளங்களை கொள்ளையடிக்க கூடாது என்கிற ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறார்கள். அவர் ஆரம்ப காலத்தில் நாங்குநேரியில் ஒரு கோவிலுக்குள்ளே ஐயர்கள் மட்டும்தான் நுழைய வேண்டும், பிராமணர்கள் மற்ற யாரும் உள்ளே நுழையக்கூடாது என்கிற நடைமுறை இருந்தபோது அதை எதிர்த்து மக்களை திரட்டி அந்த நான்குநேரி கோவில் நுழைவு போராட்டத்தை நடத்தினார்கள். அது மட்டுமல்ல, கடந்த காலத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் செருப்பணிந்து வீதியிலே ஏழைகளும் ஆதிதிராவிட மக்களும் நடக்க முடியாது. இதையெல்லாம் எதிர்த்து தோளிலே துண்டு போட வேண்டும், செருப்பணிந்து நடக்க வேண்டும் என்பதற்கான போராட்டங்கள் நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதை போல பல்வேறு போராட்டங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையேற்று நடத்துகிற அந்த போராட்டங்கள் அனைத்திலும் தோழர் RNKவுடைய ஆலோசனையும் பங்களிப்பும் ஈடுபாடும் உண்டு. அந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அவருடைய செயல்பாடு தான் அவரை தேசிய பொறுப்பு வரைக்கும் கொண்டு சென்றது. அவருடைய செயல்களை பாராட்டி அவர் 80வது வயதில் அவருக்கு ஒரு பாராட்டு விழாவும் பரிசீலிப்பு விழாங்கிற முறையிலே அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் தா பாண்டியன் அவர் ஏற்பாடு செய்து அவருக்கு ஒரு கார் பரிசீலிக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அன்றைய தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வருகை தந்து அந்த கூட்டத்திலே அவர் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள், கம்யூனிஸ்டுகள் எந்த பொருளை வைத்துக் கொள்ள மாட்டார்கள், ஆனால் தோழர் நல்லகண்ணு இன்றைக்கு 80 வயது ஆகிறது, அவர் எங்காவது செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஒரு வாகனம் வேண்டும், அதுக்காக இந்த காரை அவரே சொந்தமாக பயன்படுத்த வேண்டும், தயவு செய்து கட்சிக்கு கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்லியே கார் சாவியை அவர் கையில் கொடுத்தார். ஆனால் அடுத்த நொடியே அன்றைய மாநில செயலாளர் தோழர் தாப்பா அவரிடம் இந்த சாவியை கொடுத்து நீங்கள் கட்சி பணிக்கு இந்த காரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்து விட்டார்கள். அதே போல தகைசால் தமிழர் என்கிற பட்டத்தை கொடுத்து அதற்கு ஒரு 10 கோடி ரூபாய் நிதியும் தமிழக அரசு வழங்கிய போது
அந்த பணத்தை நீங்கள் அரசுக்கே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விட்டார்கள். அதே போல இன்னொரு நிகழ்ச்சி ஒரு லட்சம் ரூபாய் பணம் அதற்கு ஒரு விருது வழங்கிய போது அந்த பணத்தை நீங்கள் தமிழக அரசு நிதிக்கே வைத்துக் கொள்ளுங்கள் திருப்பி கொடுத்து விட்டார்கள். அவரிடத்தில் இப்போது கடைசியாக இருந்தபோது இருந்த சொத்துக்கள் என்பது அவர் அணிந்து கொண்டிருந்த ஆடைகள் தான். அந்த ஆடையும் ஒரு 4 முழ வேட்டி, அரக்கை சட்டை, ஒரு வெள்ளை துண்டு, அதில் ஒரு சிகப்பு கோடு. இதுதான் அவருடைய அடையாளம். எங்கு போனாலும் அந்த அடையாளத்தோடு ஒரு சிறிய கைப்பை, அவருடைய ஒரு 2 செட்டு ட்ரெஸ் வைத்துக் கொள்வதைப் போல இருக்கும். அப்படி தான் வருவார். நம்முடைய பேராவளிக்கு சங்கமகலம் கிராமத்தில் ஒரு திருமணத்திற்காக வருகை தந்தார். அவர் வருகிற போது இரவு நேரத்தில் வந்துவிட்டார். பேராவூரில் கட்சி அலுவலகம் இருக்கிறது. அந்த அலுவலகத்தில் வந்து பார்க்கிற போது பூட்டி கிடந்திருக்கிறது. பூட்டி இருந்தால் உள்ளே நுழைய முடியாது. தன்னுடைய துண்டை விரித்து கொண்டு பையை தலையிலே வைத்து கொண்டு வாசல் படியிலே படுத்திருக்கிறார். நான் அதிகாலை அங்கே போய் பார்க்கிற போது வந்திருப்பார், அழைத்து செல்லுங்கள் என்று எனக்கு ஒரு வேலை கட்சி கொடுத்தது. பார்க்கிற போது தரையிலே படுத்திருக்கிறார். ஆக அவ்வளவு பெரிய எளிமை. எங்கு அவருக்கு லாட்சி வேண்டும், மிகப்பெரிய வசதி வேண்டும், இதையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட எளிமையான தோழர். அவர் எங்கு வேண்டுமானாலும் நடந்து செல்ல வேண்டுமானாலும் கவலைப்பட மாட்டார். அப்படிப்பட்ட தோழர் நல்லகன் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்கிற செய்தி தான் நம்மால் தாங்க முடியாத அந்த சூழலில் இருக்கிறது. அந்த தோழருக்கு இறந்து விட்டார். இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை அரசியல் கட்சியும், நம்முடைய கொள்கை மாறுபாடாக இருக்கிற பிஜேபி கூட வந்தார்கள். வந்து அவருக்கு மலர் உலை வைத்து அவருடைய இரங்கல் கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அவரை தமிழ்நாடு அரசு மரியாதையோடு அவருக்கு துப்பாக்கி குண்டு 77 குண்டு முழங்க இறுதி மரியாதை செலுத்தி தமிழக முதல்வர் உட்பட அனைத்து கட்சி தலைவரும் வந்து மிக திரண்ட மிகப்பெரிய இறுதி ஊர்வலம் நேற்று நடந்தது. அவர் இறந்த பிறகும் அவருடைய அந்த உயிரற்ற உடல் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று அவர் உயிரிழத்து வைத்ததன் அடிப்படையில் அவருடைய மருத்துவ மாணவர்களுடைய அந்த உடல் நேற்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சேவை என்பது தமிழகத்திற்கு இன்னும் தேவைப்பட்ட நேரத்தில் அவர் இறந்துவிட்டார். அவருடைய அந்த பணிகளை தொடர்ந்து எங்களைப் போல இருக்கிற கம்யூனிஸ்டுகள் அவருடைய அந்த வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கொண்டு அவர் போல செயல்படுவோம் என்கிற உறுதியினை தந்து அவருடைய திருப்பெயர் என்றும் வாழ்க, அவருடைய செயல் தொடர்க என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.